நான் பண்ணதெல்லாம் சரியா தப்பா? எதுக்கு எனக்கு இப்படி ஒரு திடீர்னு கேவலமான எண்ணம் வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு 2 நாளா மனசே கஷ்டமா இருக்கு. நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, தப்பு. இப்போ என்ன பண்றது? யார்கிட்ட போய் இதுக்கு முடிவு கேட்கறது? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியல. தங்கம், நேரம் ஆயிடுச்சு, வந்து சாப்பாடு எடுத்து வை. பேசாம இவர்கிட்டயே கேட்டுடலாமா? ஆனா இவரு நம்ம கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவாரா என்னன்னு தெரியல. கேட்டுதான் பார்ப்போம். இப்படி வந்து உட்காருங்களேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேச என்னடி இருக்கு? ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, தனியா பேசணும்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிற. ஏங்க, இப்ப நான் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லுங்க. என் மனசே ஒரே குழப்பத்துல இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. நீங்களும் வேற இதுல ஈடுபட்டிருக்கீங்களா? அதான் உங்ககிட்டே கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்னு தான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சேன். நான் என்ன விஷயத்துல ஈடுபட்டிருக்கேன்? எதை பத்தி பேசுற? எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு, குட்டைய குழப்பாத. இல்லைங்க, உங்க அக்கா பணம் கொடுத்தாங்கல்ல, எங்க அம்மா வாங்கி கூட உங்ககிட்ட கொடுத்தாங்களே. ஆமா, என்கிட்ட கொடுத்தாங்கதான். அதுக்கு என்னப்ப? ஏங்க, என் மைனுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மளே வச்சுக்கிறது முறையாங்க? சொல்லுங்க. நீங்களாவது பரவாயில்ல, ஏதோ மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்க. ஆனா என் அண்ணன் அப்படியா? பாவங்க அவரு. ஒரு நாளைக்கு எதுவும் கூலி வேலை பார்த்தாதான் வீட்டுல சோறு பொங்க முடியும். அவங்களுக்கு இந்த 5 லட்சங்கிறது பெரிய காசு இல்லையா? காசு கொடுத்தா ஏதாவது செலவு பார்த்துக்குவாங்க. பிள்ளைங்க 2ம் படிக்குது. உங்களுக்காவது உதவி பண்ண உங்க அக்கா இருக்காங்க. என் அண்ணனுக்குன்னு யாருங்க இருக்கா? ஏங்க, அந்த பணம் நமக்கு வேணாங்க. என் அம்மா எதை நினைச்சு இதை உங்ககிட்ட கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை என் அண்ணன்கிட்ட திருப்பி கொடுத்துறது தான் எனக்கு நல்லதா தோணுது. என் அண்ணன்கிட்ட கொடுத்தாலும் வாங்குமா வாங்காதான்னு தெரியல. ஆனா அந்த பணம் நமக்கு வேணாம், அவ்வளவுதான் என் முடிவு. தங்கம், உன் மைனுக்கு சேர வேண்டிய பணத்தை வலுக்கட்டாயமா எனக்கு வரதட்சணையா கொடுங்க. நான் ஒன்னும் புடிங்கி வச்சுக்கலையே. நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து தானே என்கிட்ட கொடுத்தீங்க. இப்ப என்னன்னா இப்படி திருப்பி மாத்தி பேசுற? அப்ப ஒரு பேச்சு, இப்ப ஒரு பேச்சு, என்ன தங்கம் இதெல்லாம்? அப்ப என் அம்மா வந்ததும் அது சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. இப்ப நான் உட்காந்து யோசிச்ச பிறகுதான் தெரியுது, நாமளா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாதுன்னு. என் அம்மாவுக்கு தெரிய வேணாங்க. நாம அந்த பணத்தை கொண்டு போய் என் மைனுகிட்ட கொடுத்துடலாம். அவங்க அவங்க நமக்கு எதுவும் கஷ்டம்னா கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இல்லன்னா சொல்ல போறாங்க. சரி சரி, விடிய விடிய உட்காந்துக்கிட்டு இதுதான் யோசிச்சியா? பீரோல தான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் கொடுத்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு கனிய உன் அக்கா பையன் காலேஜுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? வேணாங்க, இனிமே அந்த பையன் கூட நம்ம பிள்ளைய அனுப்ப வேணாங்க. யார் என்ன நினைக்க போறா? யார் எதை நினைச்சா உனக்கு என்ன? இந்த பக்கம் பார்த்தாலும் கனி அக்கா பிள்ளைத, அந்த பக்கம் வீராவை பார்த்தாலும் அதுவும் அக்கா பிள்ளைத. அதனால ஊருக்காரங்க உறவுக்காரங்களுக்குலாம் அவங்க பழகிற பழக்க வழக்கம் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் தெரியும். நீ ஒன்னும் பெருசா மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இப்பெல்லாம் யாருங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறா? எந்த காலத்துல இருக்கீங்க? காலம் எப்பவோ கலிகாலம் ஆயிடுச்சு. உங்க அக்கா பையன் வீட்டுல வந்து கனிக்கிட்ட பேசுறதோ இல்ல அவன் நடவடிக்கையே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி, இவ்வளவு பேசுறீங்களே, ஏன் அண்ணமாயே தினமும் கனியை அவன் தானே கூப்பிட்டுட்டு போவான்? இப்ப எதுக்கு அவனே கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்க? அப்ப இவங்க 2 பேர் மட்டும் யாரு? இவங்களும் அக்கா தம்பி மாதிரி தானே? கலையை விட கனி ஒரு வயசு மூத்தவ. அதெல்லாம் கூட நீங்க யோசிக்கல. உடனே உங்க அக்கா அம்மாவா வந்ததும் கனிமா அவன் கூட காலேஜுக்கு போன சொல்லிட்டீங்க. அதுக்கு இல்லடி, அது என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்தது. கலை படிக்காத பையன், ஆனா வீரா அப்படி கிடையாது. காலேஜ் கொண்டு போய் விடுறதுக்கு படிப்புக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் தான் படிக்கல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. என்ன சொன்ன? என்ன சொல்ல? நல்லா சொல்லு. நீங்களும் தான் படிக்கல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா இல்லையா? அடி பாவி, ஏண்டி நான் படிக்கலையாடி? 8ஆம் வகுப்பே 8 முறை பெயிலானவன் நீனு. அது தெரியாம நான் வந்து நீ சிக்கன வலையில விழுந்துட்டேன். நீ என்னைய சொல்றியா? ஆமா ஆமா, இவர் தான் வந்து பார்த்தாரு நாங்க பெயிலானதை. இந்த பாருங்க, திடீர்னு கலைய கனிக்கிட்ட பேசவான்னு சொல்றது 2த்துக்கும் மனசு என்னவோ ஒரு மாதிரி இருக்குங்க. இப்படி எல்லாம் நம்ம பிரிச்சு வைக்க கூடாது. பிள்ளைகளை சகஜமா பழக விட்டு பார்க்கணும். இப்படி சகஜமா உன் வீட்டுல என்னைய பழக விட்டதாலதான் இப்ப நீ என் பக்கத்துல என் வீட்டு பெட்ரூம்ல உட்காந்துருக்க. எல்லா வயலும் உங்களை மாதிரி திருட்டு வயலா இருப்பானே? அப்படியே நல்லவர் மாதிரி தான் பேசுவாரு. வரமர தெரியாம தானே என்னைய கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க. என்னவோ தெரியல, பாக்குறதுக்கு நல்ல முழுமுழுன்னு கத்திரிக்காய் மாதிரி இருந்த, அதனால ஆசை வச்சுட்டேன். இல்லன்னா உன்னைய நான் திரும்பி பாப்பேனா? அப்ப நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கலனா எனக்கு ஊர் உலகத்துல மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொல்லி காட்டுறீங்களோ? என்னையெல்லாம் கட்டிக்க லைன்ல நின்னாங்க. என் அண்ணன் 7 பவுன் 8 பவுன் போட்டு என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னுச்சு. அப்ப எனக்கு எதுக்கு அந்த 7 பவுன் 8 பவுன் உன் அண்ணன் போடல? சொல்லு. தானா வீணா வந்து மாட்டிக்கிட்டா இவனுக்கு எதுக்குட நம்ம நகை நட்டு செய்யணும்? ஆடு தலையை கொண்டு நீட்டுதே அறுத்துருவோம்னா? உன் அண்ணன் ஒரு வெத்து பிசு, உன் ஆத்தா ஒரு வீணா பண்ண பிசு. அதுக்கு நீ பந்தாபஸ்து வேற காட்டிக்கிட்டு நிக்கிற. என் குடும்பத்தை பத்தி பேசுன அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க. நான் என்னைக்காவது உன் ஆத்தாலையும் உன் சித்தம்மாவை சொன்ன இருக்கால சிலுக்கு அவளையும் இழுத்துருக்கனா? ஏதாவது எதுக்கு என் அண்ணனையும் என் அம்மாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க? இது விளையாட்டுக்கு சொன்னதுக்கு எதுக்கு இப்படி கோவிக்கிற? கோவப்படாதடி. அப்படிதான் கோவப்படுவேன். சோறு வேணும்னா போட்டு சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்புங்க. என் மைனி அவங்க ஆத்தா வீட்டுல இருந்து இன்னைக்குதான் வந்திருக்கா. ஆடு மீன் கோழின்னு வகை வகையா ஆக்கி வச்சிருப்ப. நான் போயிட்டு வரேன். அதான பார்த்தேன். என்னடா இவன் இப்படி நல்லவனா பேச மாட்டேல, திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாளேன்னு காலையில இருந்து எனக்கு கொஞ்சம் யோசனை தான் இருக்கு.
ஒரு வேளை சாப்பிடுறதுக்கு 5 லட்சம் பணத்தை மொய் வைக்கிறா பாரு. உன் ஆத்தாவுக்கு தெரியாம கொண்டு போய் கொடுத்துருவாடி சாமியே. தெரிஞ்சதே அப்படிதான் சோழி முடிஞ்சிடும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க முதல்ல. குமரி, அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஏமா அமைதியா இருக்க? உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லு. என்ன சொன்னோம்? என்னாச்சு? பூமாரி கண்ணெல்லாம் சவந்திருக்க. பூமாரி எதுவும் திட்டுனியா? அம்மா எதுவும் சொன்னாலாமா? ஏங்க, எப்ப பாரு எனக்கு பிள்ளைய திட்டுறதை அடிக்கிறது மட்டும்தான் வேலையா? அவளை எனக்கு பிள்ளை நினைச்சுங்களா இல்ல வேற எதுவும் நினைச்சுங்களா? பிள்ளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். பிள்ளைக்கு எது எது எப்பப்ப வேணும்னு உனக்கு என்ன செய்யவா தெரியும்? நல்ல தாயா இருந்தா நீ அதெல்லாம் சரியா செஞ்சிருப்ப. ஆமா, நான் நல்ல தாயில தான். நீங்க நல்ல அப்பாவா இருக்கீங்களானே இப்ப உங்க மாவ உங்களை கேப்பா, பதில் சொல்லுங்க. எப்பவும் என் பிள்ளைக்கு நான் நல்ல அப்பா தாண்டி. என்னம்மா பூமாரி, சொல்லுமா. சொல்லு. அப்பா அப்பா. என்னடி நீ ஒரு வயசு குழந்தை அம்மா அப்பா சொல்லி பழகுற மாதிரி அப்பா அப்பான்னு அதையே சொல்லிட்டு இருக்க? அடுத்து என்னன்னு மேல சொல்லு. அம்மா அம்மா. இப்படியே அம்மா அப்பா அக்கா தம்பின்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன விஷயம்னு எப்படி சொல்லுவேன்? ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டா நேருக்கு நேரா முகத்துக்கு முகம் பார்த்து உடனே சொல்லி முடிச்சிடணும், புரியுதா? பயமா இருக்குமா எனக்கு. அப்பா இதை ஏத்துக்க மாட்டாரு. என்ன சொன்னோம்? என்னதான் நடக்குது? நான் என்னத்த சொல்ல? நான் எதுவும் சொன்னா கேட்கற மாதிரியே இருக்கு வீடு. நான் என் வாயால அது எப்படி சொல்லுவேன்? நம்ம மான மரியாதையெல்லாம் காத்தோட காத்தா பறக்க விட்டுட்டு வந்து உங்க பொண்ணை நிக்கிறா பாருங்க. ஏய், எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா சொல்லு. சுத்தி வளைச்சு மூக்க தொடாத. என்ன நான் சொல்லுவேன்? வீட்டுல தங்க வச்சதுக்காக இப்படி என் வீட்டையே ரெண்டாக்கி விட்டுட்டு போன உங்க தங்கச்சியை பத்தி சொல்லட்டுமா? இல்ல என் பொண்ணு சாவறதுக்கு மருந்து குடிக்க போனாலே அதை பத்தி சொல்லட்டுமா? நான் எதை சொல்லணும்? சொல்லுமா பூமாரி, உன் அப்பா கேள்வி கேட்கிறாருல, நான் எதமா சொல்லணும்? சொன்னா மறுபடியும் சொல்ற. அடுத்து டிராமா பண்ணிட்டு இருக்காத. என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லு. நான் டிராமா பண்றேனா? ஒரு வாரமா உன் தங்கச்சி தான் வந்து இந்த வீட்டுல டிராமா பண்ணிக்கிட்டு போயிருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் தான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானே எனக்கே தெரிய வந்துச்சு. என் தங்கச்சி இருக்கிற வரையும் தாங்கன்னு இப்ப அவ போனதுக்கு அப்புறம் பழைய குருடி கதவை திரட்டுன்ற மாதிரி பஞ்சாங்கத்தை பாட ஆரம்பிச்சிட்டியே. யாரு? நானா? பழைய குருடி கதவை திரடின்னு நான் பழைய ஓடைய பாட ஆரம்பிக்கிறேனா? யாய், உன் அப்பா பேசுறது உன் காதுல விடுதா இல்லையா? உன் அத்தை என்ன சொன்னான்னு எல்லாத்தையும் சொல்லிடி உன் அப்பா கிட்ட. நானா சொன்னா அவர் நம்ப மாட்டாரு. பேச்சு என்னமா சொன்னா? சொல்லுமா. எதுவா இருந்தாலும் தயங்காம பயப்படாம சொல்லு. அப்பா, பேச்சத்தோட பையன் இருக்கான்ல. ஆமா, என் மருமைய. அவனுக்கு என்ன இப்ப? அத்தை அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்கப்பா என்கிட்ட. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாளா? அது என்ன இது சின்ன பிள்ளைகிட்ட கேட்கற பழக்கம்? என்ன பேச்சு இப்படி எல்லாம் கேட்டிருக்கா? ஆமா, ஆஸ்தியா அந்தஸ்தி சொத்து சுகத்தெல்லாம் பாத்துட்டல்ல, அப்படிதான் கேப்பா. வேற எப்படி கேப்பா? எப்படியும் ஒரே ஒரு மக, பாதி சொத்து தேரும். அப்புறம் நமக்கு சேர வேண்டிய சொத்து இருக்கு. மொத்தமா நம்ம ஆட்டைய போட்டுடலாம்னு உங்க தங்கச்சி என்னவோ முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. அதனாலதான் என் மக மனசுல நெஞ்ச வதச்சிட்டு போயிருக்கா. புதுசா தெரியாம பேசாத சொன்னோம். என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் உங்களுக்கு அது தப்பா தான் தெரியும்ல. ஒரு வாரமா ஒருத்தி நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம பிள்ளை மனசுல இவ்வளவு பெரிய ஆசையை வளர்த்துட்டு போயிருக்கா. அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஏதோ நம்ம அண்ணன் மாவலன்னு சொல்லி விளையாட்டுக்கு கேட்டிருப்பா. அதை பெருசா எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்களா? இல்லப்பா, அவங்க சொன்னது மட்டும் இல்ல, அவங்க பையனும் என்கிட்ட அதே ஒரு ஆசையோட தான் பழகுனா. என்னடி சொல்ற? அவங்க பையன் கூட பழகலையா? பாவி உண்டோ, இதுக்காடி உன்னை நான் பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டேன். இப்படி எங்க குடும்பம் மானத்தை அசிங்கப்படுத்திருக்கேடி. இதை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. மா பூமாரி, என்னம்மா இது? நீ படிச்ச பிள்ளை, உனக்கு நல்லதும் தெரியும் நானும் தெரியும். நான் உன்னை கண்டுக்காம விட்டுட்டேன். அப்பா, அவன் தான் சொன்னான் நீ அத்தை பொண்ணு, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதனாலதான் நான் அவன்கிட்ட பேசினேன். எங்க அது மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைக்கு நிச்சயம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பையன் நம்ம பிள்ளை பின்னாடியே சுத்தி இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? உங்க தங்கச்சி சொல்லி கொடுக்காமல அவன் செஞ்சிருப்பான். எங்க இருக்கிற சொத்தெல்லாம் அடிச்சு அவங்க மவளை நல்ல வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருவாங்களேன்னு உன் தங்கச்சிக்கு ஆத்திரம் தாங்க முடியல, அப்படிதானே? மா பூமாரி, சரி விடுமா. அவங்க 2 பேரும் என்ன எண்ணத்தோட உங்ககிட்ட சொன்னாங்க பழகுனாங்கன்னு தெரியல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, சரியா? ஊரை குட்டி உனக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. இனிமே அவங்க தான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த பிரச்சனையே இதோட விடு. சொன்னோம், உனக்கு தான் சொல்றேன். இதையே புடிச்சுக்கிட்டு புளியாங்கொம்ப தொங்குற மாதிரி தொங்கிக்கிட்டு நிக்காத. எனக்குலாம் நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல. உங்க மாமா கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையும். அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண பார்த்தான்னு கேளுங்க. முழுசா விசாரிக்காம என்னை குறை சொல்றது வேலை. 5 நிமிஷத்துல இந்த வீடே எழவு விட மாறி இருக்கும். அதை பத்தினா இவருக்கு எங்க கவலை இருக்கு? அண்ணன் தங்கச்சி மௌனையும் சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன ரோசம் வருது பத்தியா? அப்பா, அவங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. கலை எந்த எண்ணத்தோட என்கிட்ட பழகினான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப என் மனசு முழுக்க கலை தான் இருக்கா.
இதெல்லாம் உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும் தான் நான் அந்த நிச்சயத்துக்கு கூட எதுவுமே பேசல. அத்தை அடிக்கடி கலைக்கிட்ட சொல்லுவாங்களாம், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் குடும்பம் ஒண்ணு சேரும்னு. நான் கல்யாணம் பண்ணா கலையை தான் பண்ணிப்பேன். கேட்டுக்கிட்டியா நல்ல காதுல வாங்கிக்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? எங்கேயாவது நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு படுத்துக்குவேன். உனக்கு அதை விட்ட வேற என்ன தெரியும்? பொட்டச்சியா இருந்து எல்லாத்தையும் நான் செய்யறதுதான் இப்ப என் தப்பு. ஏன் சரணா, இப்படி நடந்தா கூட நல்லது தானே. நம்ம பிள்ளை நம்ம பக்கத்துலயே இருக்கும். பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கேயே கண்ணு கட்டாத தொலைவுல நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட கண்ணுக்கு அழகா வீட்டோட மாப்பிள்ளையே என் தங்கச்சி மாவனையே நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சுக்கிட்டா என்ன? என்னது, உங்க தங்கச்சி மாவனா வீட்டோட மாப்பிள்ளையா கட்டி வச்சுக்கணுமா? அப்ப நிச்சயம் பண்ணிட்டு போனவங்க கிட்ட என்ன பதில சொல்றது? இல்லையா என்ன பதில சொல்றது? நீ தான் பேசணும். நம்ம பிள்ளை ஆசைப்பட்டுடுச்சு, அதை காட்டி நமக்கு என்ன சொல்லு? கல்யாணம் வேணாம்னு சொல்லிடு. என் தங்கச்சி மாவனை கட்டுறதுல எனக்கு முழு சம்மதம். பாத்தியாடி உங்க அப்பனை தங்கச்சி மாவனை கட்டுறதுல முழு சம்மதமா? நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. என்னம்மா பூமாரி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அப்பா, பிரச்சனையே அங்கதான் இருக்கு. இதுல என்ன பிரச்சனை இப்போ? அப்பா, இவ்வளவு நாள் என்னையே சுத்தி வந்த கலை இப்போ வேணான்னு என்ன சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறான்ப்பா. என்னம்மா, முதல்ல உன்னை சுத்தி வந்தோன்ன இப்போ உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுத்துறான்னு சொல்ற. எனக்கு ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. புரியாது உனக்கு எப்படி புரியும்? உன் தங்கச்சி மாவனாச்சே, உனக்கு எப்படி புரியும்? இவ்வளவு நாள நம்ம பிள்ளை பின்னாடி பல்ல கட்டி அலைஞ்சிட்டு இப்போ வேற யாவ குடிக்க சுத்திக்கிட்டு கிடக்குறான்னா உன் தங்கச்சி மகன். அவன் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. அது என் தங்கச்சியோட பிள்ளை. என் தங்கச்சி பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் தங்கச்சி வளர்ப்பு அப்படி இருக்காது. கேட்டுக்க, உங்க அப்பா பதில கேட்டுக்கிட்டல. அப்புறம் என்ன, கையில இருக்கிற மருந்தை ஒரே அடியா குடிச்சிட்டு இங்கே உளுந்து சாவு. இப்படியே வீட்டுக்குள்ளேயே குழிய தொண்டி புதைக்கிற உனைய இந்த கட்ட பைய கூட எல்லாம் சுத்தி ஊர் முழுக்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், நல்ல தேவை. அப்பா, கலை எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேன்ப்பா. ஏம்மா, அவன் சும்மா யாருக்கிட்டயாவது பேசிருப்பான். உங்க ஆத்தா வந்து சொன்னால அவன் கூட சுத்துறா இவ கூட சுத்துறான்னு. இல்லப்பா, உங்க தங்கச்சி பையனே தான் என்கிட்ட வந்து சொன்னான், உன் வீட்டுல பாத்துருக்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ, இனிமே உனக்கும் எனக்கும் சரி வராது, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைன்னு சொன்னான். என்னம்மா நீ இப்படி இல்லாம பேசினா? ஆமாப்பா, நம்ம குடும்பம் ஒண்ணு சேரலன்னு சொல்லிதான் நான் உன்னை லவ் பண்ணேன். இப்பதான் நம்ம குடும்பம் சேர்ந்துருச்சுல்ல, இனிமே நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு நீ தேவையே இல்லை, நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்லிட்டான்ப்பா. இப்ப சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ணணும்? மருந்து குடிச்சிட்டு தான் சாகணும், வேற என்ன? சும்மா இருடி. 5 வருஷம் கழிச்சு ஆசைக்கு ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்கோம். நீயே கொண்டுடுவ போல இருக்கு. என் தங்கச்சி மாவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு கூட ஆசை வரல. ஆனா அப்படி ஒரு வார்த்தை உன் அம்மா வாயிலேருந்து வந்ததும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இங்க பிரச்சனையே வேறையா இருக்கே. ஏங்க, பிரச்சனை என்னவா இருந்தா என்ன? நீங்க போய் கேட்டா உங்க தங்கச்சி வேணான்னு சொல்லிடுவா? நம்ம பிள்ளை ஆசைப்பட்டுட்டாங்க, இம்புட்டு வருஷமா நம்ம பிள்ளை ஆசைப்பட்டு நம்ம எதுவும் கேட்காம செய்யாம இருந்திருப்போமா? இந்த விஷயத்துல மட்டும் குறை வச்சுட்டா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாத இது நம்ம பொண்ணோட வழக்கப்பட்ட விஷயங்க. மத்த எதுல கூட வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி ஏமாத்திடலாம். ஆனா அவ ஒருத்தவங்க கூட வாழணும்னு நினைக்கிறா, அதை நம்ம ஏமாத்த முடியுமா? கோடீஸ்வர மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டு பிச்சைக்கார குடும்பம் உன் தங்கச்சி வீட்டுல போய் வாழறன்னு என் பிள்ளை முடிவு எடுத்திருக்கானா? அப்ப அவ மனசை எவ்வளவு கல்லாக்கிருப்பா, இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னு எவ்வளவு விருப்பப்பட்டிருப்பா, அவ மேல எவ்வளவு பிரியமா இருந்திருப்பா. புரியுது சொர்ணம், புரியுது, எல்லாம் புரியுது. பேசலாம் இரு, பொறுமையா பேசலாம். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் முடிவு பண்ணிட கூடாது சொர்ணம். எடுத்தோம் கவுத்தோம்லாம் ஒன்னும் முடிவு பண்ண தேவையில்லை. உங்க தங்கச்சிக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு, அதனால அவ வீட்டு பொண்ணு இனிமே நமக்கு எதுக்குன்னு நம்மள தூர தள்ளி வச்சுட்டா. சொர்ணம், அப்படி என்ன என் தங்கச்சிக்கு கிடைச்சிருச்சு? வேற என்ன, அண்ணனா நீங்க வீட்டுக்குள்ள சேர்த்துட்டீங்க, நானும் என்கிட்ட இருந்த நகையையும் பணத்தையும் எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இந்த பணமும் அந்த நகையும் இருந்தாலே போதுமே, 5 வருஷத்துக்கு உட்காந்தே வீட்டுல திங்கலாமே. கிடைச்சதுதான் லக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணை கை கழுவிட்டான் போல இருக்கு. உன் தங்கச்சி மகா நம்ம பிள்ளை கூட பழகிறதா பேசுறதா உன் தங்கச்சிக்கு தெரியாதா என்ன? தெரியாமல அவ வந்து கல்யாணத்தை பத்தி பிள்ளைகிட்ட பேசிருப்பா. இனிமே அவ கூட பேச வேணாண்டா, வேற எதுவும் பணக்கார பொண்ணா இருந்தா புடி, அவளுங்க கிட்ட இருந்து உருவ வேண்டியதெல்லாம் உருவிட்டேன்னு மவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கா போல. சும்மா வார்த்தையை அழுதுகிட்டே போவாத சொர்ணம். உன் தங்கச்சி கிட்ட போய் பேசு நீ சொல்லிட்ட. இனிமே பேசி நம்ம பிள்ளைக்கும் என் தங்கச்சி மாவனுக்கும் கல்யாணத்தை முடிக்கிறது என் வேலை. நான் வேணா சவாலே கட்டுறேங்க, உன் தங்கச்சிக்கெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா. பார்க்கலாம் சொர்ணம், பார்க்கலாம். என் தங்கச்சி என் வார்த்தையை மீறி ஒன்னும் பண்ண மாட்டா. யாரு? உங்களுக்கே வேணான்னு தூக்கி போட்டுட்டு ஒரு தோட்டத்துக்காரன் கூட ஓடி போனவ, அவ உங்களை மீறி ஒண்ணும் பண்ண மாட்டாளா? நினப்புதான் குழப்ப கிடைக்கும். ஒரு வாரம் வந்து உங்களுக்கு நல்லா பாத்துக்கிட்டான்றதுக்காக அவளை பத்தி ரொம்ப நல்ல நல்ல நினைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? எதுக்குடி இன்னும் நிக்கிற? உள்ள போ. நம்ம தகுதி தராதர என்னன்னு தெரியாம போய் காலை வச்சிருக்கு பாரு. ஆத்துல காலை விட்டாலும் அளந்து விடணும்னு சொல்லுவாங்க, இது போய் பாடு கணத்துல இறங்கிருக்கு.
அவனை மறந்துட்டு மரியாதையா நான் சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. அவன் இருந்தாதான் நான் இருப்பேன், அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சும்மா இந்த சுகா கட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஆத்தாளை பத்தி உனக்கு தெரியும். எவன் முன்னாடியே அசிங்கப்பட்டு நான் நிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பிள்ளைய வேணாம்னு தலை வழி விடுவோம் உனைய. ஒரு வாரமா உங்களை பார்க்காம என் கண்ணுக்குள்ளேயே இருந்தீங்க. எங்க இருக்கீங்க? நல்ல வாசனை அடிக்குது. இது என் மைனியோட கைமணம் தான். வந்தது சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பாவம் மைனி நீங்க. அடியே அடியே குள்ள கத்திரிக்க. என்ன உங்க ஆத்தா உட்காந்துருக்க கண்டுக்காத நீ பாட்டுக்கு உள்ள போற? நான் என் மைனியை பார்க்க வந்தேன், அதான் என் மைனியை பார்க்க போறேன். என்னடி திடீர்னு உன் மைனி மேல அம்புட்டு அக்கறை? எதுவும் சரியில்லையே. அக்கறையோ சக்கரையோ உனக்கு என்ன வேணும்ப்ப? ஏன் ஆத்தா பாவம் மைனி ஒரு வாரமா உங்க அண்ணன் வீட்டுல போய் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சு உடம்பு மெலிஞ்சு துரும்பா போய் வந்திருப்பாங்க. அவங்கள உட்கார வச்சு சோறாக்கி போட்டா என்ன? சொல்லிட்டே இருக்கும்போது என் மைனி வந்துட்டாங்க பத்தியா? அதுதான் மைனி உங்களுக்கு 1100 மைனி. மைனி நீங்க இப்படி ஆயிட்டீங்க. ஏன் தங்க ஏன் மைனி ஒரு வாரத்துல இப்படி இழைச்சி எறும்பா திரும்ப இழைச்சிட்டீங்களே. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏண்டி நான் ஏற உள்ள இறங்க உள்ள அப்படியே தாண்டி இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? பாக்குற எங்களுக்கு தான் தெரியும் மைனி. என்ன முதல்ல மைனிக்கு கறிய மீன் எல்லாம் ஆக்கி போட்டு சாப்பிட வச்சு உடம்ப சேர்த்து சப்பையா ஆகட்டும். உங்களும் அவங்கள பார்க்கவே நல்ல இல்ல பாரு. என்னடா நடக்குதுங்க? அம்மா அப்புறம் அதை கொடுத்துட்டுமா மைனிக்கிட்ட? எதிரி கொடுக்க போற? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? அந்த சொர்ணம் இருக்கா அவரு, அவகிட்ட கேட்டியே 5 லட்சம் பணம் அதுதான். ஐயோ அதை பத்தி இப்ப எதுக்கு பேசுறா? ஏடி நான் எங்கடி யாருக்கிட்ட 5 லட்சம் பணம் கேட்டேன்? எனக்கு என்ன தெரியும்? கனவு கண்டுட்டு வந்து உளறியா? என்னம்மா தங்கம்? மைனி அது ஒண்ணும் இல்ல மைனி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் சண்டைன்னு சொல்லி நீங்க வரமாட்டேன்னு அங்கேயே இருந்தீங்கல்ல. சொர்ணம் இருக்கா அவரு என் வீட்டுக்கு வந்தா வந்து பாவம் பேச்சு. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் உங்க பிள்ளைய ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசிவிட்டேன். அதுக்காக உங்க காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்னு என் ஆத்தா காலில் விழுந்தா மைனி. ஏய் ஏய் அவ எப்படி என் காலில் விழுந்தா? ஏய் போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் தங்கம். தேவையில்லாத பண்ணாத சொல்லிட்டேன். என்ன தங்கம் உண்மையாவா? தங்கம் நிசமாவா? ஆமாண்ணே காலை பிடிச்சுக்கிட்டு விடவே இல்ல. அம்மா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு ஒரே ஓனும் ஒப்பாருங்க. ஐயோ ஐயோ இல்ல சாமி இல்ல. ஐயோ என்னடி தங்கம் ஏன் எப்படி நடந்தது இதெல்லாம்? நீ தான் இதெல்லாம் மைனிக்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் சொல்லாதுன்னு சொன்ன. ஆனா எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதே. மைனிக்காக ஒருத்தவங்க இறங்கி வந்து பேசுறாங்க, அதுவும் மைனியோட நாத்தனாரு. இது 4 பேருக்கு சொன்னா தானே பெருமையா இருக்கும். நீ பேசாம வாய மூடு. ஐயோ ஐயோ பொய் 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 உடம்பு முழுக்க பொய். ஏய் இப்படி அநியாயமா பொய் சொல்லாதடி. பொய் சொல்றேனா? அப்ப அவங்க வந்து உங்ககிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றியா? சரி உன் வழிக்கே வரேன். அவங்க உங்ககிட்ட வந்து பேசல, உங்ககிட்ட மைனிக்காக மன்னிப்பு கேட்கல. ஆனா அவங்க கொடுத்த 5 லட்சம் மட்டும் நீ எப்படி வாங்கின? 5 லட்சம் ரூபாய் கட்டு கால் மலைச்சு பறந்து வந்துச்சா என்ன? 5 லட்சமா? ஐயோ அதை பத்தி எதுக்கு இவங்க சொல்றா? என்னாச்சு? நேத்துலாம் நல்லதுன்னு நம்ம கூட இருந்தா 5 லட்சம் டி. நீ தான் உன் புருஷன் எங்கேயும் நிலம் வாங்குறதுக்கு பணம் கேட்டாருன்னு சொன்ன வந்து 5 லட்சம் கொடுத்தா. அதுதான் எனக்கு தெரியும். அவ எங்க என்கிட்ட கொடுத்த? அவ நீ நான் உன் புருஷன் எல்லாரும் இருந்தோம். அப்ப வயசுல மூத்தவங்க பெரியவங்க நீங்க தானே உங்ககிட்ட கொடுக்குற வாங்கி உங்க மருமையிட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த. எனக்கு வேற என்ன தெரியும்? அம்மாடி அம்மா எப்படி பிளேட்டை மாத்தி போடுது பத்திய கழவி. ஆள் அழகு மாத்தி மாத்தி அவங்க கிட்ட 5 லட்சம் உங்ககிட்ட 5 லட்சம் என்ன புலம்புறீங்க? என்ன அது ஒண்ணும் இல்லண்ணே. அது வந்து என்ன வந்து போய் நீ இழுத்துட்டு இருக்க? சொல்லு தங்க உண்மையை சொல்லு. எதா இருந்தாலும் மைனிக்கிட்ட மறைக்காம சொல்றவதானே நீ சொல்லு. கழவி உனக்கு இருக்கு. உன்னைய பெத்தவன் நானு, உன் ஜிஞ்சாக்கு வித்தே என்கிட்டயே போட்டு கட்டுறியா? அது ஒன்றும் இல்லைப்பா. இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடந்த பிறகு ஒரு நாள் மருமையை இந்த மாதிரி இடம் ஒன்று வாங்க போகிறேன், அதுக்கு பணம் வேணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இவகிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி தான் உன் சித்தப்பன் பிள்ளை உன் அக்கா இருக்காரு அவகிட்ட கேளுன்னு. மருமைன்னு கேட்டு பாரு போல இருக்கு. அப்புறம் கேட்டதும் கையோட 5 லட்சத்தை கொடுத்துட்டா சொன்னோம். அந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ வயசுல பெரியவங்க நீங்கள் இருக்காங்க, நீங்கள் வாங்குங்கன்னு மாப்பிள்ளை தான் சொன்னாரு. அதனால தான் வாங்கினேன். தங்கம் அம்மா தான் இவ்வளவு தெளிவா சொல்றாங்களே, அப்புறம் நீ என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க பேந்த? சொல்லு தங்கம் நீ மீதி கதையை நீ சொல்லு. அம்மா 5 லட்சம், அம்மா 5 லட்சம். என்ன அம்மா 5 லட்சம், அம்மா 5 லட்சம்? அடுத்து என்ன அதை சொல்லு. சரி தங்கம் உட்காரு. அடுப்புல வேற கறி குழம்பு வச்சுட்டு வந்தேன், இங்கேயும் காந்துட்டு போகுது. மற்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம் என்ன? மைனி கறி குழம்பா காந்த விட்டுறாதீங்க. போங்க. மைனி ஈரல் இருக்குல்ல கறியில, உனக்காட்டி ஈரல் தனியா தான் செஞ்சிருக்கேன். ஐயோ என் தங்க மைனி, என் செல்ல மைனி. சோ ஸ்வீட். என்னடி இதெல்லாம் புது பழக்கம். ஒரு வாரம் உங்களை பார்க்காம இருந்தல, அதுக்குதான் மைனி. சரி நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ள போய் அடுப்பு பாக்குறேன். நான் வரேன். ஒன்னும் நீங்க அங்க பட தேவையில்ல, நானே போய் பாத்துக்கிறேன். சரி அப்ப போய் கொஞ்ச நேரம் நான் படுக்கட்டுமா? போங்க. அடுப்பு நிப்பாட்டிட்டு 2-3 வாழைகள் வடை இருக்கு, உனக்கு வறுத்து வைக்கிறேன். ஏய் மம்மி சொல்லு. என்ன சிக்கன் வேட்டதான் வேற லெவல்ல சாப்பிடுவியா நீ? ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு சாப்பிடுவோம்ல இருக்கு. என் வீட்டுல நான் எவ்வளவு வேணா சேர்த்து வச்சு சாப்பிட முடியும். அது ஏன் விருப்பம்? உனக்கு இந்த வீட்டுல என்னடி வேலை சொல்லு. உனக்கு என்ன வேலை? நேற்று 5 லட்சத்தை கையில வாங்கினதா நான் சொன்ன எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிட்டு இன்னைக்கு வந்து அப்படியே போட்டு கொடுக்குறியா?
அப்புறம் நீ மழுப்பி உண்மையை மறைச்சிட்டல, வேற என்ன கவலை உனக்கு? சரி, ஏதோ நல்ல பேர் எடுத்து 4 கறி கஞ்சி குடிச்சிட்டு போலாம்னு பார்த்தா கிழவி நீ விட மாட்டே போல இருக்க. ஏன்டி கறி சோறு வாங்கி திங்கிறதுக்கு இந்த ஒரு பழப்பு பழைக்கிற மாதிரி? ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா போதும் அப்படியே நாக்க அலைய போட்டுக்கிட்டு வந்துடுறியா ஆத்தா வீட்டுக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமான சூடு சொன்னெல்லாம் இருந்துச்சுன்னா இங்க புழக்க முடியாது கேள்வி, புழைக்க முடியாது, புரிஞ்சுக்க. என் மைனி கருவாடு வரக்குறாங்க போல இருக்கு. நான் அவங்க பக்கத்துல இருந்து உன்னை பத்தி போட்டு கொடுக்குறேன். வரட்டா மாமே, வரட்டா. உங்களை மாதிரியே நடந்துக்கிறா இவ. பாவி சாண்டாளி. அந்த 5 லட்சம் பணத்தை உன் புருஷங்கிட்ட கொடுத்ததும் தப்பு தாண்டி. அதை உங்ககிட்ட இருந்து எப்படியாவது புடுங்குறேன். புடுங்கல என் பேர் மறுக்குறது கிடையாது. கொழுப்பா உனக்கு கொழுப்பு? திமிரெல்லாம் அடக்குறேன்டி சீக்கிரத்துல.